மையத்தின் சின்னம் நமது சின்னம். தேசிய தேமுதிகவின் சின்னம் தேமுதிகவின் சின்னம் நமது சின்னம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம். முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம். எஸ்டிபிஐ சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம். மக்கள் நீதி மையத்தின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். சகோதரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு இளவல் கார்த்திக் அவர்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர், மண்ணின் நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் அவர்கள் அண்ணா நகர் தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திறம்பட பணியாற்றியவர். அவருடைய அன்பு மைந்தர் முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய இளவல் கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு வில்லிவாக்கம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு விருதேஸ்வரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் இல்லம் தேடி வாசல் தேடி வந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் களப்பணியாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எஞ்சியுள்ள இந்த 4 நாட்களில் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. கார்த்திக் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்று கார்த்திக் அவர்களே நம்முடைய முதலமைச்சரத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லது 2 எம்எல்ஏ போதுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த சாதனையை நாம் படைத்திருக்கிறோம். இது 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைச்சலாக இந்த இயக்கம் இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று பலரும் முயற்சித்தார்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வளவோ முயற்சிகள் நடந்தன. திருமாவளவன் எப்படியாவது வெளியே இழுத்துட்டா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திட முடியும். இந்த சதி முயற்சியை யார் செய்வார்கள்? முதல்ல பிஜேபி, அப்புறம் தான் ஏடிஎம்கே. என்ன இப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது? பிஜேபியை பொறுத்தவரையில் அவருடைய கொள்கையை முழக்கமே கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத பாரதம். இதான் முழக்கமே. காங்கிரஸ் அழிச்சாகணும் அகில இந்திய அளவில். மற்ற கட்சிகள் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. 2016 இதுவரையில் தமிழ்நாட்டிலே ஒரு அணி கட்டுக்கோப்பாக அப்படியே முழுமையாக இயங்குகிறது என்றால் அது அண்ணன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். 2017 அவரோட கைகோர்த்தோம் காவிரி நீர் பிரச்சனைக்காக. 19 தேர்தலை சந்தித்தோம், 21 தேர்தலை சந்தித்தோம், 21 உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 24 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், 26 இப்ப சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு கட்சி கூட வெளியேறவில்லை. புதிதாக தேமுதிக வந்திருக்கிறது, புதிதாக எஸ்டிபிஐ வந்திருக்கிறது,
புதிதாக நடிகர் கருணா வந்திருக்கிறார். புதிதாக மனிதநேய ஜனநாயக கட்சி வந்திருக்கு. நடிகர் கமல்ஹாசன் நம்மோடு வந்திருக்கிறார். இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார். ஒரு கூட்டணி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது.